ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் அபிஷேக். அதாவது இந்த 2026 இந்த சட்டமன்ற தேர்தல் வரப்போற இந்த நேரத்துல கூட்டணி எல்லாமே அமைஞ்சிருச்சு. கூட்டணி எல்லாமே ஃபிக்ஸ் ஆயிருச்சு. எல்லாருமே ஃபிக்ஸ்டா இருக்காங்க. ஜாலியா இருக்காங்க அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, அங்க தான் கோளாறே நடக்குது. அதாவது ஆதி காலத்துல இருந்து திமுகவோட கூட்டணியில இருந்த காங்கிரஸ். இப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நாங்க இவங்க கூட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு இவங்க சொல்லல. கூட்டணி குடுங்கன்றாங்க. ஆனா நம்ம ஆளு யாரு? முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, வாய்ப்பில்ல, வாய்ப்பில்ல அப்படின்ற மாரி தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு இந்த பிரச்சனை மாறுமா, மாறாதா அப்படின்னு பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல, தாவேகா திடீர்னு காங்கிரஸோட கூட்டணி ஓப்பனாவே கேட்டாங்க. இப்ப இவங்க மாறுவாங்களா, மாற மாட்டாங்களா அப்படின்றது தான் இப்ப இங்க இருக்கிற எல்லாரோட ஒரு பிரச்சனையா இருக்கு. அது மட்டும் இல்லாம ராகுல் காந்தி அவர்கள் மார்ச் 5ஆம் தேதி தமிழகத்துக்கு வரப்போறதா, அதாவது தேர்தல் பரப்புரைக்கு வரப்போறதா சொல்லியிருந்தாரு. அவரு டேட்ட தள்ளி வச்சிருக்காரு. கனெக்ட் ஆகுமோ? சந்தேகம் வருதுல்ல. அந்த சந்தேகத்த கிளியர் பண்றதுக்காகவும், அதாவது இப்ப காங்கிரஸ் விஜயிட சேர்ந்துட்டா யாருக்கு சக்தி அதிகமா இருக்கும்? யாருக்கு ஓட்டு பவர் அதிகமா இருக்கும்? அப்படின்றதையும் இந்த வீடியோல நான் டீட்டெயிலா சொல்லப் போறேன். ஸோ அத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் உங்க விஜய் அபிஷேக். இது நம்ம ஜெம் டிவி. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல பொறுத்தவரைக்கும் ஒரே தலைவலியா ஒரே பிரஷரா இருக்கு. அப்படியே முடியெல்லாம் பிச்சுக்கலாம் போல இருக்கு. அதுக்குன்னு பிச்சுக்க முடியாது இல்லையா? அது ஏன்னா இது என் முடி. அத பார்த்தோம் அப்படின்னா, இப்ப இந்த எலக்ஷன்ல எப்பவுமே 2 முனை போட்டிகள். அதாவது திமுக, இன்னொன்னு அதிமுக அப்படின்ற நேரத்துல திடீர்னு தாவேகா போட்டியா திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தூய சக்திக்கும் தீய சக்திக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு போட, அதுக்கப்புறம் அதிமுக நாங்க என்னடா எங்களை பார்த்தா எப்படா இருக்கு அப்படின்னு அவங்க கேட்க, இதுக்கப்புறம் தம்பி நாங்களும் ஆட்டத்துக்கு வரோம் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் வர 2 முனை போட்டியா இருந்தது. இப்ப 4 முனை போட்டியா மாறி இருக்கு. எல்லாருக்குமே ஓட்டு வங்கி ஓரளவுக்கு சமமா இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் சத்தியமா. யாருக்கு அதிகமா இருக்குன்னு நமக்கு தெரியும், யாருக்கு கம்மியா இருக்குன்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஆனா இந்த வாட்டி நடந்த மாநாட்டுல நாம் தமிழர் கட்சி அவங்களோட பவர் காட்டியிருக்காங்க. அவங்களுக்கும் இவ்வளவு ஓட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு நான்லாம் ஸ்டன் ஆயிட்டேன். நான் பார்த்துட்டு இவ்வளவு ஓட்டு இருக்காங்களா தமிழ் தேசியத்துக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிட்டேன். இப்ப இந்த நேரத்துல பார்த்தோம் அப்படின்னா, காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஒரு சண்டை ஒன்று நடந்துட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த முறை திமுக என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஆட்சியிலையும் பங்கு கிடையாது, அதிகாரத்திலையும் பங்கு கிடையாது அப்படின்றத அவங்க சொல்லிட்டாங்க. ஒன்லி ஆட்சி ஆதரவு ஆதரவு கொடுங்க, நாங்க ஆதரவு உங்களுக்கு திருப்பி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஆதரவு மட்டும் கொடுப்பேன்றாங்க. ஆனா காங்கிரஸ்ல இருந்து என்ன கேட்கறாங்க அப்படின்னா, எங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு வேணும், அதிகாரத்திலையும் வேணும். அது ஆட்சியிலையும் பவர் வேணும், அதிகாரத்திலையும் வேணும்ன்றது அதாவது அமைச்சரவை வேணும், அது அமைச்சர் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சைடு கேட்கறாங்க. ஆனா எங்கிட்டு வாய்ப்பே கிடையாது அப்படின்றத இவங்க ஸ்ட்ராங்காவே சொல்றாங்க. அதனாலயே இந்த வாட்டி 2026 இந்த சட்டமன்ற தேர்தலில் அதாவது யாரு காங்கிரஸ் எவ்வளவு சீட்டு கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது 41 to 47 47 சீட்டுல 41 சீட்டு கேட்டிருக்காங்க. அது 41ல இருந்து 47, அதுல 43, 44, 45, 46 அந்த மாதிரி 45, அந்த இதுல 41ல இருந்து 47 வரையும் சீட் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, 25 ஓட்டு. அதாவது இந்த கந்தசாமி படத்துல தேங்காய் எவ்வளவு கேட்டா ₹6ன்றப்ப ₹2, ₹3 அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க 47 கேட்டதுக்கு 25 ஓட்டு, 25 தொகுதி கொடுக்குறோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அப்படி முடிச்சிட்டாங்க. இவர் 2023ல பாத்தீங்க அப்படின்னா, இதே மாதிரி தான் அவங்களும் கோட் பண்ணாங்க. 40 தொகுதி கோட் பண்ணாங்க. அப்போ திமுக எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அதே 25 தான் கொடுத்தாங்க. அந்த 25ல 18 சீட் இவங்க ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. இப்போதே காங்கிரஸ் இப்ப 47 சீட்டு கேட்கறாங்க. அதான் இவங்க என்ன சொல்றாங்க, 25 25 25 25 25 அப்படின்றாங்க. வேணா மேல 2 போடு போட்டு அதாவது 27ஆ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்களோட முடிவு என்னவா இருக்கு திமுக வருது அப்படின்னா 27 அதில் தான் இருக்கு. ஆனா இந்த சீட்டை விட்டுருங்க, தொகுதியை விட்டுருங்க, எங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு வேணும், அதிகாரத்திலையும் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பாலிசியை ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க. ராகுல் காந்தியோட பாலிசியும் இதுதான். அதாவது நமக்கு ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு வேணும். இந்த மாதிரி அது என்ன ஆட்சி ஆதரவுன்றதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சே ஆகணும். இந்த வாட்டி எங்களுக்கு ஒரு முடிவு வேணும் அப்படின்றதுல அவர் ஸ்ட்ராங்காவே இருக்காரு. ஆனா ஒரு மு.க. ஸ்டாலின் வாயை திறப்பாரா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவர் எதுவும் பேசவும் இல்ல. அதாவது பேசுறது எப்படின்னா, இப்ப 23ஆம் தேதி திங்கட்கிழமை கே.சி. வேணுகோபால் அவர்கள் முதல்வர்களை சந்திச்சு தொகுதி பங்கீடு, அதாவது எவ்வளோ கொடுக்குறீங்க, என்ன இது கொடுக்குறீங்க, அரசியல் பிரச்சாரம் என்னென்ன அப்படின்றத பத்தி பேச வந்திருக்காங்க. ஆனா அந்த பேச்சுவார்த்தையிலையுமே சரியான ஒரு முடிவு கொடுக்கல அப்படின்றது இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கு. இதுல இந்த நேரம் இந்த ஒரு பிரச்சனை ஒண்ணு போயிட்டு இருக்கா,
இதில் வந்து இப்போ தாண்டா வராம்பார் என்ட்ரி அப்படின்ற மாதிரி தாவேக்கால இருந்து காங்கிரஸ் கூட கூட்டணி இந்த பேச்சுவார்த்தை வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாளாகவே நடந்துகிட்டு இருக்கு. நம்ம நிறைய தடவை பார்த்துருப்போம். அதான் ராகுல் காந்தி விஜயும் ஃப்ரெண்ட்ஸு, இவங்க 2 பேரும் ஒன்று மண்ணா இது புரண்டிருக்கிறாங்க, ஒன்று மண்ணா இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் வந்துட்டு இருந்த நேரத்தில் முன்னாடி வந்து அவர் வந்து சக்கரவர்த்தி எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு தான் இருந்தார். இவங்க வந்து கூட்டணி சேர போகிறதா எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு 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 சின்னதாக ஒரு டமால் டுமில்னு ஒரு வெடி வெடிச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த வெடி இப்போ வந்து சின்ன சின்ன வெங்காய வெடியாக வெடிக்கல, இது வந்து ஒரு பேப்பர் ஷாட்டாகவே வந்து வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். கோவா பிரசிடென்ட் கிறிஸ் ஜோண்டர் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஓப்பனாகவே ப்ரெஸ்ஸை பார்த்து தாவேக்கே எங்களை ஓப்பனாக கூப்பிட்டுருக்குறாங்க, கூட்டணி கூப்பிட்டுட்டாங்க. ஆனால் வந்து நாங்கள் திமுகவோட கூட்டணின்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். திமுக இன்னும் எந்த ஒரு முடிவும் சொல்லலை. முடிவு சொன்னாங்க அப்படின்னா அதை பார்ப்போம், முடிவு சொல்லலைன்னா இதை பார்ப்போம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சைடு முடிச்சிட்டாரு. ஆனால் வந்து இவங்களுக்கு பொறுத்தவரை இப்போ வந்து இவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. ஏன்னா தாவேகா தரப்பிலும் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எங்களோட வர கட்சிகளுக்கு வந்து ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலே பங்குன்றதை அவர் ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. அதே மாதிரி காங்கிரஸ்ன்ற மாதிரி ஒரு பெரிய கட்சி அவரோட இணைஞ்சிச்சு அப்படின்னா இது கண்டிப்பாக வந்து அவருக்கு உண்மையிலே ப்ளஸ்ஸாக தான் இருக்கும் அப்படின்றது இங்கே நம்ம நம்ப முடிய உண்மை அப்படின்றது நம்ம வந்து சொல்லி ஆகணும். ஆனால் இந்த நேரத்தில் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து காங்கிரஸே வேணாம் தூக்கி போட்டுடலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்காரா என்னன்ற தெரியல. மொத்தமாக அவங்க பிளான் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா, 200 தொகுதியிலையுமே திமுக நிற்கணும். ஓகேவா, மொத்தம் 234 தொகுதியிலையும் 200 தொகுதி திமுக நிற்கணும், அதில் 118 ஜெயிக்கணும், அவங்க வந்து நிற்கணும். அதுதான் இப்போ அவங்களோட பிளான். அந்த பிளானில் தான் அவங்க பிளான் வந்து அப்படியே ரெகுலராக போய்கிட்டே இருக்குது. என்ன பண்ணால் இப்போ 118 தொகுதி ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா 236 தொகுதியில் பாதியாக பிரிஞ்சோம் அப்படின்னா 118. இவங்க சுயேட்சையாக அதான் தனிப்பெரும்பான்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தனிப்பெரும்பான்மையில் வந்து 118 ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா நாங்கள் அதான்டா அவ்வளோதான் திமுக தான் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் இல்லாமல் இது வந்து சாத்தியப்படுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சத்தியமாக டவுட்டு தான். ஏன் அப்படின்னா இப்போ வந்து மு.க. ஸ்டாலின் அவங்க என்ன தைரியத்தில் இருக்காரு அப்படின்னா, 5000 ரூபா போட்டோம் ஓட்டு வந்துடும், லேப்டாப் கொடுத்துட்டோம் ஓட்டு வந்துடும், மாதம் 1000 ரூபா போட்டோம் ஓட்டு வந்துடும், வேற என்ன பண்ணார், நிறையா பண்ணார், ஆனால் எனக்கு தெரில மன்னிச்சிருங்க. அதாவது இப்போ லாஸ்ட்டாக நடந்த சொல்கிறேன். ஏன்னா அந்த எலெக்ஷன் வர டைமில் வந்து திடீர்னு பார்த்தா லேப்டாப் கொடுத்தாங்க. சப்பு எங்கள் அம்மாலாம் வந்து அலறிடுச்சு, எவனா 5000 ரூபா போட்டான்டா அக்கௌண்ட்டுக்கு அப்படின்ட்டு எங்கள் அம்மாலாம் மிரண்டுருச்சு. அதுக்கப்புறம் யூடியூப் வந்து பார்த்தா தான் எல்லாருக்கும் வணக்கம், இன்னைக்கு எல்லா மகளிரோட ஃபோனுக்கும் 5000 ரூபா பணம் வந்திருக்கும் அப்படின்ற ஒரு வீடியோ பார்த்தா நல்லா ஷாக்கு. ஆடாடா என்னடா அது திடீர்னு பார்த்தா எலெக்ஷனுக்கு பணம் கொடுக்குறத ஓப்பனாக கொடுத்ததை வந்து சத்தியமாக அப்போ தான் நான் பார்க்குறேன். டேய், அதாவது எல்லாரும் எலெக்ஷனுக்கு வந்து தெரியாமல் இப்படி சைடில் கொடுக்குறது அந்த மாதிரிலாம் கொடுத்து நான் பார்த்துருக்குறேன். ஓப்பனாக எல்லாரோட அக்கௌண்ட்டுக்கும் வீடியோ போட்டு 5000 ரூபா பணம் போட்டுருங்க, ஓட்டு நமக்கு போட்டுருங்க அப்படின்னு போட்டது வந்து சத்தியமாக நான் இப்போ தான் பார்க்குறேன். அது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது, எல்லாருக்கும் பிரச்சனை இல்லை. அது வந்து நல்லா பயன்படுது, எங்கள் வீட்லேயும் பயன்பட்டுச்சு. அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5000 ரூபா நல்லா தான் வந்துச்சு. அவருக்கு ஓட்டு போடுறதுக்கு வந்து 5000 ரூபா போடுறேன், நான் ஓட்டு போடலை, மக்கள் போட்டதுக்கு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து இப்போதைக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 200 தொகுதியில் அவங்க நின்று 118 தொகுதி அவங்க ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே வந்து 2021 எலெக்ஷன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா திமுக வந்து கிட்டத்தட்ட 55 தொகுதி வந்து தோத்துருக்காங்க. இப்போ காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன அப்படின்னா, ஆல்ரெடி 25 சொல்லியிருக்கீங்க, ஆல்ரெடி ஒரு 55 தோத்துருக்கிறீங்க நீங்க முன்னாடி, அந்த இடத்துல எங்களை நிக்க வச்சு பாருங்க, நாங்கள் ஜெயிச்சு காட்டுறோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் ஒரு இடத்துல வைக்கிறாங்க. ஆனால் திமுக நோ நோ நோ, அவங்களோட ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்க என்ன ஐடியாவில் இருக்கிறாங்கன்றதே புரியலை. அதாவது வந்து இப்போ கட்சிகள் வேற நிறைய சேர ஆரம்பிச்சு, தேமுதிகலாம் அதிசயமாக போய் சேர்ந்துருக்காங்க. அன்றைக்கெல்லாம் மழை அடிச்சுட்டு ஊற்றுன்னு நினச்சேன், மழை பெய்யலை. இவங்க இந்த ஊரில் இருந்தால் எப்படி பெய்யும் அப்படின்ற மாதிரி மழையே பெய்யலை தேமுதிக வந்து கூட்டணி போட்டப்போ. இப்போ இதே மாதிரி போயிட்டு இருக்கிறப்போ கண்டிப்பாக வந்து 200 தொகுதி போட்டு 34 தொகுதியை வந்து சரி மாதிரியாக பிரித்து கொடுத்துருவாங்க. விசிகாவுக்கு, தேமுதிகவுக்கு, அந்த மாதிரி எல்லா கட்சிக்குமே வந்து அங்கே கூட்டணியில் என்னென்ன கட்சி இருக்காங்களோ எல்லா கட்சிக்குமே பிரித்து கொடுத்துருவாங்க. வைகோரோட கட்சி எல்லா கட்சிக்குமே பிரித்து கொடுக்கறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் காங்கிரஸ் கிட்ட இவங்க பகிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து நிறைய ஓட்டு வந்து கண்டிப்பாக கம்மியாகும். கிட்டத்தட்ட காங்கிரஸ்கிட்ட மட்டுமே 12% 20% ஓட்டு காங்கிரஸ் கிட்ட கண்டிப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட வந்து அந்த தொண்டரோட பவர், அந்த தொண்டரோட அந்த ஒரு நம்பிக்கையான தொண்டர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தொண்டர்கள் வந்து காங்கிரஸில் அதிகமாகவே இருக்காங்க. அப்படின்றப்போ ஒரு 15 to 20% வந்து இவங்க விடுவாங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, விட்டாங்க அப்படின்னா அது திமுகவுக்கு தான் பெரிய லாஸ். இப்போ அதே நேரத்தில் இப்போ திமுகவை விட்டுட்டு அதாவது தாவேக்காவும் காங்கிரஸ் வந்து கூட்டணி போட்டாங்க அப்படின்னா அது என்ன மாதிரி இருக்குன்றதை நான் சொல்கிறேன். அதாவது 2024 எலெக்ஷனில் அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட 10.8% வந்து அவங்க எடுத்திருக்காங்க, வின் பண்ணியிருக்காங்க. இப்போ தாவேக்கால இருக்கிற பவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 15 to 22% வந்து அவங்கள்ட்ட இருக்குது. ஏன் அப்படின்னா திரைக்கவர்ச்சியாக இருந்தாலும்
அவர் ஒரு நடிகராக இருந்தாலும் அனைத்தையும்ன்றதை தாண்டி நிறைய யங்ஸ்டர்ஸோட ஓட்டு வந்து அவர் கண்டிப்பாகவே இருக்கு. அதனால 15 to 25% வந்து அவருக்கு ஓட்டு வரதுக்கு அதிகமாகவே வாய்ப்பு இருக்கு. இதனால இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா 35% வந்து அவங்க வரத்துக்கு அதிகமாகவே வாய்ப்பு இருக்கு. யாரு அப்படின்னா காங்கிரஸ் தாவேகா ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா. இதே நேரத்தில் நம்ம தென் மாவட்ட சைடு போய்க்குவோம். அதாவது கொங்கு மாவட்டம் தென் மாவட்டம்ன்றது வந்து கண்டிப்பா வந்து அங்க வந்து ஆட்கள் நிறைய இருக்கிற இடம், அங்க வந்து ஓட்டு வங்கி எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். முதல்ல தென் மாவட்டங்கள், அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்ல வந்து தென் மாவட்டங்கள் வந்து அதிசயமா திமுக வந்து ஜெயிச்சாங்க. இது காரணம் திமுகவா? இல்ல, காங்கிரஸ் திமுக இந்த கூட்டணி. கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தென் மாவட்டங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா காங்கிரஸுக்கு ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம், ஒரு பவர் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கன்னியாகுமரியிலையும் திருநெல்வேலியிலையும் காங்கிரஸுக்கு ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையும் சரி, ஒரு எப்படி சொல்றது, அந்த இடத்துல ஓட்டு வங்கி வந்து அவங்களுக்கு அதிகமாவே இருக்கு. அதாவது அந்த கன்னியாகுமரியில திருநெல்வேலியிலையும் காங்கிரஸ் கிட்ட மட்டுமே 15 to 25% ஓட்டு இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இப்ப இதே தென் மாவட்டங்கள்ல வந்து எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு முன்னாடி தென் மாவட்டங்கள்ல வந்து ஜெயிச்சது வந்து யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா திமுக காங்கிரஸ் இந்த கூட்டணி தான். திமுக காங்கிரஸ் வந்து எவ்வளவு ஜெயிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா 45 to 50% வந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க 2021 தேர்தலில். இதுவே வந்து பார்த்தோம் போனால் இந்த ஓட்டை சராவாரியாக பிரித்தோம் அப்படின்னா காங்கிரஸுக்கு வந்து கிட்டத்தட்ட 32 to 38%, திமுகவுக்கு வந்து 10 to 12% ஓட்டு இருக்குது. அதாவது அந்த 45 to 50ன்னு சொல்லியிருந்தல தென் மாவட்டங்களில் அது மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து இது கண்டிப்பாக பிரியும் அப்படின்றப்பவே, ஏன்னா 12% தான் திமுக இருக்குது, 38% வந்து காங்கிரஸுக்கு இருக்கு அப்படின்றப்போ தென் மாவட்டங்கள்ல அங்கே புஸ்வானம் ஆயிடும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதுவே அவங்க பண்ணக்கூடிய மத அரசியல் எடுத்துக்கலாம், அதாவது மதத்தை வச்சு அரசியல் பண்றாங்க அப்படின்னாலும், அதாவது சொல்லக்கூடிய அதாவது அங்க இருக்கிற கிறிஸ்துவ சமுதாயங்களும் முஸ்லீம் சமுதாயங்களும், அதாவது கிறிஸ்டின் பிளஸ் முஸ்லீம், அவங்க 2 பேருமே இஸ்லாமிய சமுதாயம், இவங்க 2 பேருமே வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருமே வந்து திமுக ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஆல்ரெடி கிறிஸ்டின்ஸ் ஓட்டு எல்லாமே வந்து, அதாவது கிறிஸ்துவ ஓட்டு எல்லாமே வந்து தாவேகாக்கு போயிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது. அதாவது ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய மக்கள் வந்து என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா தாவேகா காங்கிரஸ் இந்த கூட்டணிக்கு வந்து மாறத்துக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. என்னன்னா மாற்றம் வேணும் மாற்றம் வேணும் மாற்றம் வேணும், போய் வந்து ரேஷன் கடையில் அரிசி வாங்கினாலும் மாற்றம் வேணும், 5000 வாங்கினாலும் மாற்றம் வேணும், எது வாங்கினாலும் மாற்றம் வேணும், அந்த மாற்றம் வேணுன்றது உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால இதை தீய சக்தி தூய சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த திராவிட கட்சியும் இந்த வரக்கூடிய புதிய ஒரு கூட்டணி கட்சியும் ஒன்று சேர்ந்தது அப்படின்னா, அதாவது திராவிட கட்சி இந்த 2 கட்சியும் ஒன்று சேர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு மாற்றத்துக்கு வந்து அதிகமாகவே வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் மாற்றத்தை எதிர்க்க பார்க்கக்கூடிய மக்கள் வந்து அதிகமாகவே ஓட்டு போறது வாய்ப்பு இருக்கு. இதுவே இன்னொரு நேரம் வந்து அதாவது ஜாதி அரசியல்ன்றது நம்ம என்னதான் சொன்னாலும் நம்ம நாட்டில் வந்து அது இருக்கு. அப்படி பார்த்தோம் அப்படின்னா தென் மாவட்டங்கள்ல வந்து மொத்தமா 3 வரியா பிரிக்கலாம். ஒன்று வந்து நாடார் சமுதாயத்தோட ஓட்டு, ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா தேவர் சமுதாய ஓட்டு, இன்னொன்று தலித் சமுதாய ஓட்டு. நாடார் சமுதாயத்தோட ஓட்டு வந்து அங்க விழுகுது அப்படின்னா, அதாவது திமுக விழுகுமா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவுமே பெரிய ஒரு சந்தேகம் தான். இது வந்து காங்கிரஸ் தாவேகாக்கு விழுகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு, அங்க நிற்கக்கூடிய வேட்பாளர் அந்த மாதிரி. அதே மாதிரி தேவர் சமுதாயத்தோட ஓட்டு வந்து கண்டிப்பா எங்க போகும்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக, அதாவது மன்னார்குடி ஃபேமிலின்னு சொல்லுவார் டிடி விதிநகரன் அவர்கள், அவங்ககிட்ட போயிடும் அதை சொல்றாவே. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா தலித் சமுதாயத்தோட ஓட்டு வந்து பிசிகாக்கு போகும். இந்த மாதிரி சராமாரியா பிரிக்கிறப்போ திமுகவுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மி அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா திமுகவுக்கு வந்து கண்டிப்பா ஆப்பு நிச்சயம் அப்படின்ற மாதிரி இப்ப சொல்றாங்க. இப்போ வந்து இவர் வந்து ஏதோ ஒரு மெதப்புல வந்து நம்ம வந்து 200 தொகுதி நிக்கிறோம், 118 ஜெயிக்கிறோம், ஆட்சியில உட்காரோம் அப்படின்ற மைண்ட் செட்ல அவங்க இருக்காங்க. ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே கூட்டணி எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரியே தான் வெற்றி அமையும் அப்படின்றது வந்து ஒரு மறக்க முடியாத உண்மை. அதனால கொஞ்சம் ஆணவத்தில் ஆடுறது வந்து கொஞ்சம் நிப்பாட்டிட்டு வந்து கொஞ்சம் கம்முன்னு இருந்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஆனால் காங்கிரஸ் வந்து கண்டிப்பா திமுக ஓட்டு பிரிஞ்சது அப்படின்னா ஓட்டு சராமாரியா பிரியும். ஏற்கனவே தாவேக்கா வந்ததுனால ஓட்டு கண்ணாமுன்னான்னு பிரிஞ்சிருக்கு. காங்கிரஸ் தனியா வந்துட்டாங்க அப்படின்னா ஓட்டு வந்து டமால் டுமில்னு பிரியும், அப்புறம் டுமால் டமில்னு ஆயிரும் திமுக. இது மட்டும் வந்து ஒரு உண்மையான கருத்து. அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்காங்க, இல்ல அவங்க இருக்கிறாங்க, இப்போ வரைக்குமே அவங்க இருக்கிற மாதிரி இருக்கு. ஒருவேளை தாவேகா காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்தது அப்படின்னா வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கும்? தாவேகா காங்கிரஸ் சேர்ந்துச்சு அப்படின்னா அவங்க ஜெயிப்பாங்களா இல்ல திமுக தான் ஜெயிப்பாங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.